ஹாய், நான் பொன்மலர். கோட் பிகினர் பேட்சோட ஸ்டூடெண்ட். நான் கோட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரீசனிங்ல ஸ்ட்ராங். ஆனா மேக்ஸ், இங்கிலீஷ், எல்லாம் எனக்கு சுத்தமாவே தெரியாது. நான் மெயின்ஸ் எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ எல்லாம் நான் படிக்காமலே தான் போய் எழுதினேன். மேக்ஸ்லயுமே அப்ளிகேஷன் சம்ஸ் அதெல்லாம் குவான்ஸ்ல போடவே மாட்டேன். நான் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ் இதே வச்சுதான் நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஜாயினிங் கோட் இருந்துட்டு நான் இருந்துட்டு ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. டெய்லி கிளாஸஸ் பார்ப்பேன், குவிஸ் போடுறேன். என்னோட சிஏ குவிஸ்ல மார்க்குமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ எனக்கே தெரியும் சிஏனா இதுதான் படிக்கணும், இதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்றது எனக்கே தெரியுது. ஸோ அந்த அளவு நான் இருந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் சிஏல. இங்கிலீஷ்ல முந்தைய ரூல்ஸ் தெரியாது. நான் சிலது கரெக்டா போட்டு வருவேன், சிலது கொஞ்சம் கெஸ்ட்ல போடுவேன். இப்போ எனக்கு நானே ஒரு எரர் ஸ்பாட்ல எடுத்தேன்னா இதுக்கு இந்த ரூல் தான், ஸோ இது ராங் அப்படின்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஈஸியா எப்படி ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்றது, கொஸ்டின் ஸ்கிப் பண்றது, இதெல்லாம் இருந்துட்டு நான் ரொம்பவே நல்லா கத்துட்டு இருக்கேன். எனக்கே என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னாலேயே பார்க்க முடியுது. இப்போ நான் ஒரு மார்க் போட்டேன்னா முந்தி என்னோட மார்க்குக்கும் கோட் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னோட மார்க்குக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. என்னாலே தெரிஞ்சுக்க முடியுது என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே. குவான்ஸ் இருந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். நான் முந்தி எந்தெந்த சம்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போவேனோ இப்போ அதெல்லாம் நான் எடுத்து போட ஆரம்பிக்கிறேன். மேக்ஸிமம் என்னால எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியுது. ஒரு டிஏ எடுத்தேன்னா அதுல எல்லாமே போட முடியுது, டைம்குள்ளேயும் போட முடியுது. என்னோட ஸ்பீடுமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா டெஸ்ட்லயுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது எனக்கு ஓவராலா ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்குள்ள நிறையவே இருக்கு. என்னோட மென்டார் கார்த்திகேயனி மேம். ஸோ அவங்க வீக்லி மீட்டிங் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், நம்மளுக்கு பர்சனலா ஷெட்யூல் கொடுக்கறது எல்லாமே சூப்பர்பா இருக்கு. நம்மள ரொம்ப அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எது தேவை, நம்மள இன்னும் எதுல இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி அவங்க நிறையவே எனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலா மெசேஜ் பண்ணாலுமே அவங்க மெசேஜ் பண்றாங்க. நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கு. வீக்லி மீட்டிங் கண்டக்ட் பண்றப்போ இந்த வீக் இதை பண்ணுங்க, இந்த ஷெட்யூல் போடுங்க, இந்த வருஷம் உங்களுக்கானதுதான் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட்டடா வச்சிருப்பாங்க. நம்ம லோவாகும் போது அவங்க லோவாக விட மாட்டாங்க. ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மள அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. இது இந்த கோட் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்பவே உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு 200% இருக்கு. தேங்க்யூ கோட் டீம்.